இந்த உண்மையான சந்தோஷத்தை பற்றி புரிதல் தன்மை வந்ததுன்னா அந்த ஒர்க் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும். ஸோ இதை செயல்படுத்துறதுனால என்ன சார் லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு என்ன பணம் தேவை, என்ன பொருளாதாரம் தேவை, என்ன தேவை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உடனடியாக ஈர்க்கலாம். அன்புங்கிறது மற்றவங்களும் எனக்கு கொடுக்கணும், நான் இதை செய்கிறேன் அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கீங்க. சுத்தமாக அது கிடையாதுங்க. அன்புங்கிறது ஒரு பறிப்பதோ இல்லை ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ அவங்க இதை செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அன்புங்கிறது கொடுக்கறது மட்டும்தான். அன்பு வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம். அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம், ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன, அதை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செயல்படுத்தணும், இல்லை எந்த மாதிரி செயல்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறைகளை இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு ரியல் சம்பவத்தில் எப்படி செயல்படுத்தணும்னு ஒரு உதாரணத்தோடு சொல்லியிருக்கேன். அற்புதமாக செயல்படுத்துங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நன்றி சொல்லிடுறேங்க. 24x7 மகிழ்ச்சி சேனல் வழியாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்ற உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவில் சில வழிமுறைகள் சொல்லியிருக்கேன். செயல்படுத்துறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். என்னுடைய நம்பர் 9080274280. வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டாயம் நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். பேசிவிட்டு நலமாக என்ன சொல்யூஷனுங்கிற பயணத்தை நோக்கி பயணம் செய்யலாம். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவதுங்க, இன்றைக்கெல்லாம் நமக்கு என்ன தெரியலன்னாங்க, சந்தோஷம்னா என்னன்னு தெரியல, ஒரு உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியல. ஸோ இதை சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது டைம் பர்மிட் பண்ணதுன்னா ஆத்தென்டிக் ஹாப்பினஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. நீங்கள் நெட்லேயே கூட பார்க்கலாம். அதை எழுதினவர் பார்த்திங்கன்னா மார்ட்டின் செலிங்டன் அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. அமெரிக்காவை சேர்ந்தவர், ஒரு சைக்காட்ரிஸ்ட். ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனைகளை அற்புதமாக பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஆத்தென்டிக் ஹாப்பினஸ். அதில் என்ன சொல்கிறாருன்னாங்க, சந்தோஷம்னா உண்மைத்தன்மை நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கிறோம். நம்மளாம் எப்படி செயல்படுத்துகிறோன்னா, என் மனைவி இப்படியெல்லாம் இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி மனைவியும் என்ன நினைக்கிறாங்க, என் கணவர் என் வீட்டுக்காரு இப்படியெல்லாம் இருந்தால் அது ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, இதெல்லாம் நான் சம்பாதிச்சா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. படிக்கிறவங்க இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படித்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒரு வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஓனர் தன்னோட தொழிலாளிகள் தன்கிட்ட வேலை செய்கிறவங்க இப்படியெல்லாம் செஞ்சால் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வேலையாட்கள் தன்னோட ஓனர் எப்படியெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் வந்தால் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ சந்தோஷத்துக்காக பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடிட்டுருக்கோம். ரியல் ஹாப்பினஸ் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உண்மையான சந்தோஷம்னா என்ன, அந்த சந்தோஷம் நமக்கு வேணும்னா நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் ஒரு உறவு முறையில், தொழில் செய்கிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த உண்மையான சந்தோஷத்தை பற்றி புரிதல் தன்மை வந்ததுன்னா அந்த ஒர்க் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். நம்ம மனசுக்கு ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும். ஸோ இதை செயல்படுத்துறதுனால என்ன சார் லாபம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு என்ன பணம் தேவை, என்ன பொருளாதாரம் தேவை, என்ன தேவை நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் உடனடியாக ஈர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரியல் உண்மையான சந்தோஷம் என்ன அப்படிங்கிறது அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு என்ன பணமோ நம்ம எப்படி ஈர்க்கணுங்கிற வழிமுறைகள் உங்களுக்கு சிறப்பாக தெரியும். அற்புதமாக நீங்கள் பணத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்கள் தேவைகள் சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்கும். இதுதாங்க உண்மை. வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவது நம்மளாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? ஐம்புலன்கள்னால் என்னன்னு தெரியும். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், அதாவது உணர்வுகள், பார்க்குறது, கேட்குறது, முகர்றது, அப்புறம் பார்த்தோன்னா ருசிக்கிறது, தொடுதல். ஸோ இந்த ஐம்புலன்களால் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த உணர்வுகள் தான் நமக்கு சந்தோஷம் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்தில் நம்ம இருக்கோம். யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்ல உணவை சாப்பிட்டா ஒரு சந்தோஷம்னு நினைக்கிறீங்க. ஒரு பெரிய பங்களா ஒன்று வாங்கிட்டு அதில் நம்ம சந்தோஷமாக ஒரு 2 காரோட என்ஜாய் பண்ணால் அது சந்தோஷம்னு நினைக்கிறீங்க. ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் ஒரு லாங்காக போயிட்டு வந்தால்
ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஐம்புலன்களால் என்னென்ன உணர்றீங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் சந்தோஷம் அப்படின்னு உணர்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். நான் சொன்ன அந்த ஆத்தென்டிக் ஹாப்பினஸ் புக்கு படிச்சிங்கன்னா எது உண்மையான சந்தோஷம்ங்கிறத அவ்வளோ தெளிவாக நம்ம மார்ட்டின் செலமின் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சிறப்பாக பார்க்கலாங்க. வாழ்க்கையில் நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம், ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை ஒரு படிக்கிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம், ஏதாவது என்ன வேணால் செய்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்புலன்களால் அடக்கப்பட்ட உணர்வுகளாக தான் இருக்கும். ஸோ இது ஒரு உண்மையான ஒரு ரியலான சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். இது சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு கதை சொல்கிறேன், நம்ம ஈஸியாக கேட்சிவாக இருக்கும். ஒரு ஸ்கூலில் ஒரு 4 ஸ்டூடெண்ட்டை டீச்சர் கூப்பிட்றாங்க. அன்பை நீங்கள் வெளிப்படுத்தணும், அதுக்காக வெளியில் போயிட்டு வாங்க, எப்படி வெளிப்படுத்துகிறீங்கிறத ஒவ்வொருத்தராக வாங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேரும் வெளியில் போயிடுறாங்க. முதல் பொண்ணு, அந்த முதல் மாணவி வராங்க. உள்ளே வரும்பொழுது ஒரு அழகான ஒரு கோழி குஞ்சு, சின்ன கோழி குஞ்சை கொண்டு வந்து டேபிளில் வைக்கிறாங்க. இது ஒரு அன்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அதை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வருது. எல்லாருமே கை தட்டுறாங்க. 2வது மாணவி வராங்க. ஒரு பட்டாம்பூச்சியை ஒரு கவரில் பிடிச்சு போட்டு அதில் வைக்கிறாங்க. பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, எல்லாருமே கை தட்டுறாங்க. 3வது பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு அழகிய ரோஜா பூவை பிச்சு கொண்டு வராங்க. கொண்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. டீச்சர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. சிறப்பாக அன்பை வெளிப்படுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது மாணவி வராங்க. எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அப்போ டீச்சர் கேட்குறாங்க, என்னம்மா எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அன்பை நான் வெளிப்படுத்த சொன்னனே, எதுவும் கொண்டு வரலையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைங்க மேடம், நான் ஃபஸ்ட்டு ஒரு கோழி குஞ்சு பார்த்தேன், அதை நான் எடுக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அது அவங்க அம்மாவோட தன் சக குட்டிகளோட விளையாடிட்டு இருந்தது. சரி, அது நம்ம எடுக்க வேணாம், அதை நான் பறிக்கக்கூடாது, அது பாவம், சரி அது ஃபேமிலியோடு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தேன், நிறைய பட்டாம்பூச்சிகள் பறந்துட்டு இருந்தது. சரி, அதை நம்ம எடுத்துகிட்டு வந்தால் ஒரு அன்பை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதோட சுதந்திரத்தை நம்ம பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்துகிட்டு வரலைங்கம்மா. அப்புறம் ஒரு ரோஜாப்பூ பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி, அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது, இல்லை வேண்டாம், அது இயற்கையோடு ஒன்றி ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்குது அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. அதனால் நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி அந்த 3வது பொண்ணு சொன்னது. என்ன உங்களுக்கு இந்த கதையில் புரியுதுங்களா? அதாவதுங்க, அன்புங்கிறது ஒரு பறிப்பதல்ல, புரியுதுங்களா? அன்புங்கிறது கொடுக்கறது. எதுக்காக அன்பை பற்றி பேசுகிறீங்க? சந்தோஷத்தை பற்றி தான் நீங்கள் டாபிக் ஆரம்பிச்சிங்க. எதுக்காக அன்பை சொல்கிறேன்னா, அந்த சந்தோஷம் அன்பும் சேர்ந்து இருக்குங்கிறதுனால தான் இந்த இடத்துல இந்த கதையை சொன்னேன். ஸோ அந்த சந்தோஷத்தை நம்ம அற்புதமாக என்ஜாய் பண்ணணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அன்பு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுங்கிறதுனால தான் அன்பை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அன்பை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் தன்மை வேணும். எல்லாருமே எப்படி இருக்கோன்னா, அன்புங்கிறது மற்றவங்களும் எனக்கு கொடுக்கணும், நான் இதை செய்கிறேன், அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கீங்க. சுத்தமாக அது கிடையாதுங்க. அன்புங்கிறது ஒரு பறிப்பதோ இல்லை ஒரு எக்ஸ்பெக்டேஷனோ, அவங்க இதை செய்யணும் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அன்புங்கிறது கொடுக்கறது மட்டும்தான். அந்த கொடுக்கறத எப்படி கொடுத்தா ஒரு உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறத நான் வீடியோனோட முடிவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்காக தான் அன்பை பற்றி நான் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ வாழ்க்கையில் நமக்கு ஒரு உண்மையான சந்தோஷம் வேணும்னா, அதை அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, எப்படி அதை நான் என்ஜாய் பண்ணுறதுன்னு சொன்னிங்கன்னா, அன்புங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் தெரியணும். ஸோ அன்புங்கிறது இன்றைக்கெல்லாம் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா, என் பொண்டாட்டிக்கு நான் இதெல்லாம் செய்கிறேன், அவங்க இதெல்லாம் நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க. என் பையனுக்கு இதெல்லாம் செய்கிறேன், என் பையன் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை 100% தேவையே இல்லைங்க. அன்புங்கிறது நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கொடுக்க 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 தான் அந்த அன்புங்கிறது என்னங்கிறது அந்த சூழ்நிலையை நமக்கு உணர்த்தும். நம்ம மனசில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை உருவாக்கும். நீங்கள் கொடுக்க 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 அந்த அன்பானது அவர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த அன்பை நீங்கள் கேட்கவே வேணாம். நீங்கள் கொடுக்குற அன்பை கொடுக்க கொடுக்க உங்கள் 2 பேருக்குள்ள அந்த உறவு முறை பார்த்திங்கன்னா
ரொம்ப சிறப்பாக ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குங்கிறதுக்காக தான் அன்பையும் சந்தோஷத்தையும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். சிறப்பாக செயல்படுத்துங்க. சார் நான் உண்மையான சந்தோஷம் நான் வந்து எப்படி சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? உண்மையான சந்தோஷம் எது ரியல் ஹாப்பினஸ்? அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன் பாருங்கள். இன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன். நம்ம குழந்தைங்களை நம்ம வளர்த்துறோம். ஒரு அன்போட ஒரு சந்தோஷத்தை நீங்கள் உணர்றீங்களா அப்படின்னு கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். குழந்தையாக இருக்கும் பொழுது கம்பேர் பண்ணுறோம். அந்த குழந்தை இப்படி பண்ணுறான், நீ எப்படி பண்ணுறான், அவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறான், நீ ஏன் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறோம். ஸ்கூல் லைஃப் போகும் பொழுது நீ இவ்வளோ படிக்கணும், இவ்வளோ படித்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே கொண்டு வரீங்க. அதே கல்யாணம் பண்ணும் பொழுதும் பார்த்தீங்கன்னா, அவன் இந்த பிஸ்னஸ் செய்கிறான், அவன் அந்த வேலை செய்கிறான், அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான், நீ இப்படியே இருக்கிறியே அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. கேட்டால், சார் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்பை தான் சார் வெளிப்படுத்துகிறேன், அன்பை கொடுக்குறேன் நான், அப்போ தான் அவனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவன் நல்லா இருந்தால் நான் சந்தோஷம்தான் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்கிறீங்க. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேங்க. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா, அவர் கொஞ்சம் ஏஜ் அதிகம், அவருக்கு ஒரு 65 வயசு ஆகுது. தன்னோட 2 பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணிட்டார். 2 பேருக்குமே குழந்தைங்கள் இருக்குது. அதில் கல்யாணமாகி ஒரு 8 வருஷம், ஒரு 6 வருஷம் 7 வருஷம் இருக்கும். 2 பசங்களுக்குமே கல்யாணம் ஆகிடுச்சு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்னே சொல்லலாம். நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு. பார்த்திங்கன்னா அவர் வேலை செஞ்சாலும் வேலை செய்யணுனாலும் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 லட்ச ரூபா வருமானம் வரும். அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? பசங்களை நான் வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகணும், அன்பை நான் கொடுக்கணும், நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், அவங்கள ஒரு நல் வழிக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அன்பை அவர் வெளிப்படுத்துகிற முறை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அது நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, தன் பையன் நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கையில் ஏமாந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பை பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரத்தில், ஒரு மிரட்டல் தோணியில், ஒரு நல்ல வார்த்தைகள் இல்லாமல் ஒரு சிறப்பு குறைவான வார்த்தைகளில் நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. அது உண்மையான அன்பே கிடையாதுங்க. அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இப்படி பண்ணுறீங்க, தலைக்கு மேலே பையன் வளர்ந்துட்டான், நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னா, இல்லை சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன் சார், பையனுக்கு புரிய வைக்கணும், இதெல்லாம் அவன் செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாது, ஐயோ அது பண்ணிட்டான், அதில் ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு அது சொல்லி காட்டிகிட்டே இருப்பார். அவனால் ஃப்ரீயாக அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது. அந்த மாதிரி செயல்றாரு. கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார், இல்லை சார் நான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணால் தான் அவன் லைஃப்பில் அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்கிறார். அதை நான் என்ன சொல்கிறேன்னாங்க, அன்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அந்த எக்ஸிக்யூஷன் ரொம்ப தவறாக இருக்குது. ஒரு சிறப்பு குறைவான வார்த்தைகள், கல்யாணம் ஆகிடுச்சி பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்கள அடிக்கிறது, அவங்கள திட்டுறது, நீ இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்னு சொல்கிறது, பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு குறைவான வார்த்தைகள். கேட்டால் நான் வந்து அவனை வந்து வழிமுறைப்படுத்துகிறேன், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அவனுக்கு செய்ய தெரியல, சோம்பேறியாக இருக்கான், தூங்குறான் அப்படின்னு சொல்லி பலவிதமான டைமென்ஷனில் நெகட்டிவாக நீங்கள் வந்து உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீங்க. உங்களோட நோக்கம் கரெக்டு, உங்கள் பையனோ பொண்ணோ நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், அவனுக்கு பொறுப்பு வரணும் அப்படின்னு தான் நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. ஆனால் நீங்கள் அன்பை கொடுக்குற விதம் தவறானது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். எப்படி அதையே செயல்படுத்தலாம்? ரொம்ப சிம்பிளாக செயல்படுத்தலாங்க. ஒரு அன்பை நீங்கள் ஒரு நல்ல வார்த்தைகளோட, ஒரு லாஸ் ஆகிடுச்சு, ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டான், பரவாயில்ல தம்பி, பரவாயில்ல தங்கம், இதை நீ ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ, அடுத்த தடவை செய்யும்போது இன்னும் சிறப்பாக செய், எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நீ அற்புதமாக இதை செயல்படுத்து அப்படின்னு சொல்கிறதே இல்லைங்க எந்த பேரண்ட்ஸுமே. காரணம், அவன் வந்து சோம்பேறி ஆகிட்டான், லாஸ் ஆகிடுச்சு, 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி அவனுக்கு காது கேட்குற மாதிரியே 4 பேர்கிட்ட சொல்கிறது, அவங்க மனைவி கிட்ட சொல்கிறது, உறவினர்கள்கிட்ட சொல்கிறது, அவங்ககிட்டயே சண்டை போடுறது, அந்த மாதிரி தான் செயல்படுத்துகிறீங்க. அது முறையான அன்பை கொடுக்கறது தன்மை இல்லை. ஆனால் அவங்களோட உட்கருத்து அவன் ஒரு நல்ல ஒரு வழியில் வரணும், நெறிமுறையோடு வாழணும் அப்படின்னு தான் செயல்படுத்துகிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அன்பை கொடுக்கும் வழிமுறைகள் ரொம்ப தவறானதுங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க. ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க. ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சு, பரவாயில்ல, அவனுக்கு உணர்த்துங்க, பரவாயில்லப்பா நீ நல்லா தான் செஞ்சுருப்ப, ஏதோ சூழ்நிலையினால் இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல நீ சிறப்பாக செய், அடுத்த தடவை செய்யும் பொழுது இன்னும் அற்புதமாக செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த அன்பை நல் வார்த்தைகளோடு செயல்படுத்துங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று சொல்லணும், நன்றியுணர்வோடு செயல்படுத்துங்க. ஓகேப்பா நீ நல்லா பண்ணிவிடுவேங்க நம்பிக்கை இருக்குது, நீ சூப்பராக பண்ணுவ அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு நன்றியுணர்வோடு அந்த நீங்கள் செயலை செஞ்சீங்கன்னா
அவனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொன்று என்ன தெரியுங்களா, நம்ம பண்ணுற தப்பு, என் பையனா இப்படி தான் அதை செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மனசில் வச்சுக்கிட்டு அவன் இப்படி செய்யலை அதனால தான் லாஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போடவே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, எதிர்பார்ப்போடவே அன்பை கொடுக்குறீங்க. அதனால தாங்க நமக்கு ஃபேமிலிக்குள்ளே ஒரு உறவு முறையில் ஒரு கான்ட்ராவர்சி வருது. இது நான் மாமியார் மருமகளுக்கும் எடுத்துக்கலாம், பையனுக்கும் எடுத்துக்கலாம், பொண்ணுக்கும் எடுத்துக்கலாம், ஆஃபீஸில் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு எடுத்துக்கலாம், ஓனருக்கும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட உண்மையான சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். இல்லை அது இதுதான் உண்மையான சந்தோஷம், உங்கள் பசங்கக்கிட்ட இருந்தோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோ இல்லை உறவு முறையிலேருந்தோ நீங்கள் ஹாப்பினஸ்ஸை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அன்பை கொடுக்கணும். ஆனால் கொடுக்குற வழிமுறைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒரு அன்பாக, ஒரு நல் வார்த்தைகளோட, ஒரு கருணையோட, நன்றியுணர்வோட, எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் அன்பை கொடுத்தா நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் பையனும் சந்தோஷமாக இருக்கலாம், நம்மளை சுற்றி சந்தோஷமானவர்கள் தான் இருப்பாங்க. பொருளிழப்பு ஏற்படாது, பணம் நம்மளை நோக்கி வருங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்ச ரூபா லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீங்க. தட்டி கொடுங்க, தட்டி கொடுத்து பரவாயில்ல தம்பி நல்லா செய், நீ சூப்பராக வருவே, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் நீங்களே என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் அந்த காலத்தில் நான் எப்படி தெரியுமா வேலை செஞ்சேன், அந்த வேலை செய்யும்போது எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் விட ஆரம்பிச்சிடுறீங்க. பேரண்ட்ஸ்க்கு பர்டிகுலராக சொல்கிறேன், பரவாயில்ல, அன்றைக்கி இருந்த காலகட்டம் நீங்கள் செஞ்ச தொழில் முறைகள்லாம் இன்றைக்கி வேறுங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் முறையில் எவ்வளவோ வளர்ச்சிகள், போட்டிகள் நிறையா வந்ததுனால அன்னைக்கு செஞ்ச வழிமுறைகள் இன்றைக்கி நடைமுறைக்கு செயல்படுத்த முடியாது. அதனால் ஃப்ரீயாக விட்டுருங்க. அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு அதை அன்பாக, கருணையோட, நல் வார்த்தைகளோட, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அவனை திட்டாமல் நீ சிறப்பாக செய்டா, இது ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ, நீ செய்ய உன்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் செயல்படுத்தினா சந்தோஷம் உங்கள்கிட்டையும் சந்தோஷம் இருக்கும், உங்கள் பையன்கிட்டையும் சந்தோஷம் இருக்கும். இது எல்லார்கிட்டையும் அந்த சந்தோஷம் நிலவும் பொழுது பணம் உங்களை தேடி வருங்க. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ அன்பை சிறப்பாக நீங்கள் வெளிப்படுத்தினீங்கன்னா, அது தொழிலாகட்டும், உறவு முறையாகட்டும், எதை நீங்கள் அற்புதமாக வெளிப்படுத்தினீங்கன்னா பணம் நம்மளை நோக்கி ரொம்ப சீக்கிரமாக வருங்க. எதனால் தெரியுங்களா, நம்மக்கிட்டலாம் பணம் இல்லை, ஒரு வன்மத்தை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறது. இவன் சரியாக செய்யலை, அவன் அப்படி செய்யலை, என் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவன் ஒரு 3 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டான், 4 லட்ச ரூபா லாஸ் பண்ணிட்டான், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை, சோம்பேறித்தனமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளிப்படுத்துகிற முறைகள் நல்வார்த்தைகள் இல்லாமல் இதனையே நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட, ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் செயல்பட்டால் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது, உங்கள் பையனும் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒன்று பணம் நம்மக்கிட்ட வராது, புரியுதுங்களா? உங்கள் பையன்கிட்டையும் பணம் வராது, உங்கள்கிட்டையும் பணம் வராது, பொருளாதாரத்தில் போய் நம்ம லாக் ஆகிடுவோம். இது உண்மையாக நடந்திருக்குங்க. நடந்து அவங்க இதிலிருந்து வெளியில் எப்படி அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வெளிப்படுத்தி 100% ரிசல்ட் வந்திருக்கிறதுனால தான் இந்த உதாரணத்தை நான் சொல்கிறேன். ஸோ அன்பை வெளிப்படுத்துங்க. வெளிப்படுத்துறது ஒரு நேர்மையாக, ஒரு கருணையோடு, நல்ல வார்த்தையோடு, எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் உங்கள் கூட பழகிறவங்களோட, உங்கள் உறவு முறைகளோடு நீங்கள் செயல்பட்டால் பணம் உங்களை நோக்கி வருங்க. வரலைன்னா நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல டியூன் அப் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சிறப்பாக சொல்கிறேங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்போடு சந்திக்கலாங்க. மிக்க நன்றிங்க, மகிழ்ச்சிங்க.